துபாய் ரோட பாத்திருக்காரா நீ? அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி? இதோ பாத்துருவோம். எங்க மூஞ்சி தெரியல? அப்படியே அங்கனக்குள்ளே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. இவ்வளவு வித்தியா காரு லாரி பஸ்ஸுக்கு போயிட்டு ரோட்ல சோறு போட்டு சாப்பிட்டா நம்ம குழம்பாயிர மாட்டோம். என்னங்க இந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? நாமெல்லாம் தட்டுலையோ இலையிலையோ சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே ஒருத்தர் ரோட்டில் சாப்பாடை போட்டு சாப்பிட்றாரு. இது ஏதோ சாமிக்கு வேண்டிக்கிட்டு பண்ணுற நேர்த்திக்கடை இல்லைங்க. இது புதுச்சேரி அரசோட கவனத்துக்கு எடுத்துன்னு போகணுன்றதுக்கான ஒரு வீடியோ. அந்த நபர் வேற யாரும் இல்லைங்க, புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன். இவர் புதுச்சேரியில் நடக்கிற பல்வேறு அவலங்களை அரசோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போவார். இந்த விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதமாக கண்டினியூஸாக பெஞ்ச மழையால் புதுச்சேரியில் இருக்கிற முக்கியமான சாலைகள் எல்லாம் ஜல்லி பெயர்ந்து குண்டு குழியுமா இருக்குது. இதை பற்றி புதுச்சேரி அரசுக்கு எந்த கவலையும் இல்லை, புதுச்சேரி மக்களை பற்றியும் எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவங்க இதை இப்போ வரைக்கும் சரி செய்யாமல் தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்த புதுச்சேரி அரசுக்கு தெரிவிக்கணுன்ற நோக்கத்தோட அவர் இந்த செயலை செஞ்சிருக்காரு. புதுச்சேரியோட முக்கியமான சாலையான பூமியான்பேட் சாலையில் ரோட்டில் சாதத்தை போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு அந்த ரோட்டோட நிலையை புதுச்சேரி அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக என்னடா இப்படி பண்ணுறாருன்னு இருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் 100க்கு 100 உண்மை. புதுச்சேரியில் இருக்கிற முக்காவாசியான சாலைகள் இந்த மாதிரியாக தான் இருக்குது. ஸோ புதுச்சேரி அரசு இதை கவனத்தில் கொண்டு சீக்கிரமாக சரி பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பயணம் செய்ய முடியும்னு கேட்டுக்கிறோம்.